லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் 2004 முதல் 22 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது. ஆனாலும் காங்கிரசுடன் சுமூகமாக தொகுதி பங்கீட்டை முடிக்க முடியாமல் திமுக திணறி வருகிறது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட வேண்டுமென ராகுலிடம் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து கடந்த நவம்பர் 22ஆம் தேதியே ஐவர் குழுவை அமைத்து காங்கிரஸ் தலைவர் கார்கே நடவடிக்கை எடுத்தார். ஆனால் கடைசி வரை இழுக்கடித்து நாம் தரும் தொகுதியைத்தான் காங்கிரஸ் பெரும்படி வைக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருந்து வருகிறது. குறைந்தபட்சம் 41 சட்டசபை தொகுதி, 2 ராஜ்யசபா எம்பி, ஆட்சியில் பங்கு என்பதே காங்கிரசின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் 25 சீட், ஒரு ராஜ்யசபா எம்பி தான் உறுதி. இதற்கு மேல் ஒரு தொகுதி கூட கிடையாது என திமுக திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதற்கு மேல் காங்கிரஸ் முரண்டு பிடித்தால் அதை வழிக்கு கொண்டு வர திமுக புதிய வியூகம் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து திமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: திமுக கூட்டணி இம்முறை 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்ல வேண்டுமென ஸ்டாலின் நினைக்கிறார். அதிலும் திமுக சின்னத்தில் அதிக எம்எல்ஏக்கள் வேண்டுமென ஆசைப்படுகிறார். எனவே திமுக சின்னத்தில் போட்டியிட சம்மதிக்கும் சிறிய கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கும் சீட்களை வழங்கவும் திமுக தலைமை தயாராக உள்ளது. ஆனால் காங்கிரஸ் அதன் சொந்த சின்னத்தில்தான் போட்டியிடும். எனவே அதற்கு 25 இடங்களுக்கு மேல் ஒதுக்க ஸ்டாலின் விரும்பவில்லை. கூடுதல் தொகுதிகள் கேட்பது, ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முன்னெடுப்பது, புதிதாக அரசியலில் களமிறங்கியுள்ள தாவேக்க விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதாக மிரட்டுவது என காங்கிரஸ் தலைவர்களின் செயல்பாடுகளால் ஸ்டாலின் அப்செட் ஆகியுள்ளார். கருணாநிதியால் தொடர்ந்து அடுத்தடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியவில்லை. கருணாநிதி சாதிக்காததை தான் சாதிக்க வேண்டுமென ஸ்டாலின் நினைக்கிறார். எனவே திமுக கொடுக்கும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தால் நல்லது. இல்லையென்றால் அக்கட்சியில் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள தலைவர்களை வைத்து காங்கிரஸை உடைக்கவும் திமுக தலைமை தயார். 1996ஆம் ஆண்டு மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் என நினைக்கிறோம். அப்போது போல் மீண்டும் ஒருமுறை தமிழகத்தில் காங்கிரஸ் பிளவுபட வேண்டுமா என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமென அவர் கூறினார்.